அது அப்படி யாராதான் இருக்கும்? அவன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். அவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அவனை தேடி தேடி நானும் அழுத்து போயிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் யாருன்னு நீங்க பாத்திருக்கீங்க, ஆனா அது யாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவன் அவன் கை கட்டின தூரத்துலதான் இருக்கான்னு நல்லா தெரியுது. இருந்தாலும் அவனை என்னால பிடிக்க முடியல. அவனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. உங்களை கொல்லணும்னு அவன் கடத்திட்டு போயிருக்கான். அது தெரிஞ்சும் என்னால எதுவும் செய்ய முடியல. குழப்பத்துக்கு மேல குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் விதி. ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் தோத்துருவேன் போல இருக்கு. எனக்கு எந்த வழியும் தெரியல. இல்ல இல்ல, நீங்க அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னால தாங்கிக்க முடியாதுமா. எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். உங்களை கடத்திட்டு போனது தனுவும் அவ பாய் ஃப்ரெண்டு தானே இப்ப தெரிஞ்சு போச்சு. இது போதுமா? அவங்கள பிடிக்கிறதுக்கு அடுத்த பிளான் போட இது ரொம்ப உதவியா இருக்கும். அது யாருன்னு உங்களால சொல்ல முடியலன்னா என்ன? நம்ம யாரை இத்தனை நாளா கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோமோ அவனை நீங்க பாத்திருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அவனை பிடிக்கதான் போறோம். நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நீங்களே அவனோட முகத்தை எனக்கு அடையாளம் காட்டதான் போறீங்க. நீங்க வேணா பாருங்களேன். அவன் அடிக்கடி இங்க வந்துட்டு போறவங்கிறதுனால நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறதுக்கு கண்டிப்பா வருவான். அப்படி அவன் வரும்போது நீங்க சைகையிலேயே அடையாளம் காட்டுங்க. ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. உங்க மூளைக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னதை நீங்க கேட்டீங்களா இல்லையா? நான் ஏற்கனவே பிளான் போட்டுட்டேன். காரணமே இல்லாம நிறைய பார்ட்டி வைக்க போறேன். அதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ண போறேன். அதுல எடுக்கிற எல்லா போட்டோஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. மேடம், பேஷண்ட்க்கு இன்ஜெக்ஷன் போடணும். சரி, அழக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நல்லா தூங்குங்க. அது யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச எல்லார பத்தியும் யோசிச்சு பார்த்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு போறவன்னா இந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவனா இருப்பானா, இல்ல அவருக்கு பர்சனலா தெரிஞ்சவனா இருப்பானா, இல்ல ஏதாவது ப்ரொடியூசர், இல்லனா ஆட் மேக்கரா கூட இருக்கலாம், இல்லனா தனு மாடலிங் பண்ணும்போது பழக்கப்பட்ட ஏஜென்டா கூட இருக்கலாம். இவங்கள யாரா இருந்தாலும் வேலை சம்பந்தமா பேசுறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. இதுல அவன் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.